முதலமைச்சருடைய குடும்பம் வந்து தலையிடணும், ஏன் படம் எடுக்கணும், ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்? இதுவே ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்ப நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் நாளைக்கு ஒரு தொழில் பண்றேன், இன்னைக்கு என்னோட பேலன்ஸ் ஷீட் என்னன்னு நாளைக்கு வந்து தேர்தலில் நிற்கும் போது காமிச்சிருவேன். என்னோட தொழில் என்ன, என்னோட வரவு என்னன்னு. நான் ஜெயிச்ச பிறகு என்னுடைய வரவை ஒரு 2000 கோடி ரூபாய் நான் லாபம் காமிச்சேன் அப்படின்னா, ஒரு அமைச்சரா இருந்துட்டு இந்த அரசு கிட்ட இருந்து நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம், கான்ஃபிளிக்ட் பண்றேன்னு அர்த்தம். எப்பயுமே பதவி இருக்கும் போது சொல்லிடுவாங்க, ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது, எந்த இன்ஃபுளுன்ஸர் கூடாது, பாலிட்டிஷியன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ உங்க கண்ணு முன்னாடியே ஒரு உதாரணம், ஒவ்வொரு சனிக்கிழமை எந்த படம் ரிலீஸ் ஆகுது? ரெட் ஜெயிண்ட் மூவி ரிலீஸ் பண்ணக்கூடியதான் ரிலீஸ் ஆகுது. ரெட் ஜெயிண்ட் யாரோடது? முதலமைச்சருடைய மகன்து, இன்னைக்கு முதலமைச்சரோட பேரன்து. இதுவே மிகப்பெரிய ஒரு ஊழல். 2021க்கு முன்னாடி நீங்க கேட்கணும், ஒரு நம்மளாம் ஒரு கொஸ்டின் கேட்கணும். 2021க்கு முன்னாடி உதயநிதி அவர்களை பார்த்து ஒரு பிரஸ் மீட்ல கேட்கணும், பிரஸ் மீட் வரலையா, பிரஸ் மீட்ல கேட்கணும். 2021க்கு முன்னாடி உங்க கம்பெனி எத்தனை படம் எடுத்துச்சு, எவ்வளவு லாபம் பண்ணீங்க? அது ஏன் 2021ல உங்களுடைய தந்தை முதலமைச்சரான பிறகு, ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு எப்படி இத்தனை படம் எடுக்கிறீங்க? இப்ப கூட வந்து கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் வச்சும் படம் எடுக்கிறாங்க. ஒரு இன்ப நிதின்னு ஒரு 20 வயசு பையனால இப்படி ஒரு மூவி எடுக்க முடியுமா? ஒரு 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க முடியுமா? அப்ப ஒரு ஆளுங்கட்சி மக்கள் கொள்கைகளை பேசி எதிர்கட்சியாக இருந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரம் எதுக்கு பயன்படுத்துறீங்க? உங்களுடைய அதிகாரம் மக்களுக்கானதா இருக்கா, இல்ல உங்க குடும்பத்துக்கானதா இருக்கா, இல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கானதா இருக்கா, இல்ல உங்க அமைச்சர் கூட இருக்கக்கூடிய மகன்களுக்காக இருக்கா? சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா, யார் பணபலம் இருக்கோ அவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ள எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். இந்த காம்படிஷனே தப்பு.